வணக்கம். மீண்டும் உங்கள் ஏஜி சத்யன், ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியரிங்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட CEO. We are into the oil and gas design and detail engineering company in Chennai. We are working across the globe. நம்ம கடந்த ஒரு 2 எபிசோடில் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ்க்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அவங்களுக்கு கைடன்ஸை எப்படி பண்ணுறாங்க, அதனால் வரக்கூடிய டிஃபிகல்ட்டி பற்றி பேசியிருந்தோம். அதுக்குண்டான சப்போர்ட்டை நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு பற்றி பேசியிருந்தோம். அதுக்கு அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்திங்கன்னா குளோபலில் லெவலில் எந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் பண்ண போகிறோம், அதனுடைய சப்போர்ட்டிங் எப்படி பண்ணுறோம், அது எப்படி நான் ஒரு ஜாபாவோ ஒரு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியாவோ எப்படி பண்ண போகிறதுன்றத கொஞ்சம் ஆரம்பித்து அந்த ரோட்டரின்ற ஒரு ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை நொலம்பூர்ல பிரசிடென்ட்டு. இது என்னுடைய பிஸ்னஸ்க்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்குது, அது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ்க்கும் ஒரு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியை எந்த அளவுக்கு ரோட்டரின்ற ஒரு நிறுவனம் சப்போர்ட் பண்ணுது, ஒரு ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணுறதை பற்றி அனுபவமாக சொல்கிறேன். அதை உங்களுக்கு நான் கைடும் பண்ண முடியும். ஸோ முதல்ல ரோட்டரின்றதை விட்டுட்டு ஒரு நெட்வொர்க்கிங் எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நெட்வொர்க்கிங் ஃபோரம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங்னு ஒரு டீம் தேவைப்படும். அந்த மார்க்கெட்டிங் டீம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அதுக்கான ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தி நம்மளுடைய ஒரு சில ப்ராடக்ட் வித்தின் சென்னையில் போகலாம், சில மார்க்கெட்டிங் தமிழ்நாடு லெவலில் போகலாம், சில மார்க்கெட்டிங் இந்தியா லெவலில் போகலாம், சில மார்க்கெட்டிங் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி வைஸும் போகலாம். இதெல்லாம் எப்படி நம்ம தொடர்பு படுத்த முடியும், ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பிச்சுட்டு எந்த அளவுக்கு உங்கள் ப்ராடக்டை ரீச் பண்ண முடியும் அப்படின்ற பார்க்குறப்போ அதுக்கு நிறைய நெட்வொர்க்கிங் ஃபோரம்ஸ் இருக்குது. ஓகேவா? அது சிலதெல்லாம் கவர்மெண்ட்டோட அட்டாச் பண்ணியும் இருக்குது. ஈவன் கவர்மெண்ட்டே நிறைய சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. கைடிங் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தமிழக அரசாங்கத்தோட ஒரு திட்டம் வேறு இருக்குது. மிக அருமையான ஒரு திட்டம். குளோபலாக கனெக்ட் பண்ணி பல நாடுகளுக்கு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு CEO எல்லா இடத்துலையும் போயிட்டு பேசிட்டு வராரு. நிறைய ஃபோரத்துலேயும் அவங்கெல்லாம் பேசிட்டு வராங்க. இது மாதிரி இடங்களுக்கு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் இன்ஜினியர் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் இது ஒரு குளோபல் லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்ற போகிறேன் சார், ஆனால் என்கிட்ட ரொம்ப பணமும் இல்லை, ஆனால் என்கிட்ட ஐடியா இருக்குது, டிசைன் இருக்குது, எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணமுன்னா இதுக்குண்டான கைடன்ஸும் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்னு சொன்னால் வி ஹாவ் த நெட்வொர்க். நமக்கு ஒரு நெட்வொர்க்கிங் இருக்குது. இது மாதிரியான ப்ராஜெக்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. நானும் சில காலேஜஸில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கேன். ஏன்னா விவசாயம் தான் நம்ம இனி அடுத்தது காக்க போகுது. எந்த விதமான டெக்னாலஜியும் உங்களுடைய வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்பேனையும் கம்மி பண்ண போகுது. இது யாருக்காவது தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இப்போ பூமி எந்த அளவுக்கு மனித இனத்தை இழக்க போகுதுன்னா, போர்லாம் இழக்க மாட்டாங்க. போர் இழக்க முடியாது. உங்கள் கையில் வைக்கிற ஒரு மொபைல் இருக்குது தெரியுமா, உங்கள் வாழ்க்கையை இழக்க போகிறீங்க. தூக்கம் இல்லாமல் இழக்க போகிறோம். எழுந்து போய் ஃபிசிக்கல் வேலை செய்யாமல் இழக்க போகிறோம். இது ரெண்டுமே வந்ததுன்னா நீங்கள் முடங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னலும் பார்த்துருக்கோம், டெக்னாலஜி பார்த்துருக்கோம். வி ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கே ஒரு 55 வயசு ஆனப்போ எங்கள் அப்பா இருந்தக்கூடிய வாழ்நாளில் இருந்தக்கூடிய ஆக்டிவிட்டி எங்களால் பண்ண முடியல. ஏன்னா டெக்னாலஜி இஸ் கில்லிங் அஸ். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற ஒரே விரல் இது தான். இன்றைக்கி இதில் மொபைலில் டச் ஸ்க்ரீனில் தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு சாப்பாடு வந்துடுது. இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை இறக்கிட்டு இருக்குது. இதை எதிர்த்து தான் நம்ம போர் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட டெக்னாலஜி அகைன்ஸ்டாக போகிறோம், ட்ரெடிஷ்னலாக பண்ண போகிறோம். உங்கள் கைகளாலே விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இதுதான். அதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொமோட்டிங் ஃபார் ஆல் த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட் அக்ராஸ் த குளோப். அதுக்குண்டான சின்ன முன்னெடுப்பை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்குண்டான நிகழ்ச்சியை பற்றி நான் அப்புறமா சொல்லுவேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அதை உலக அளவில் ஒரு மேடையில் எடுத்துகிட்டு போய் எங்களால் வைக்க முடியும். அது எப்படி பண்ண முடியும்னு சொன்னால் ரோட்டரின்ற ஒரு அமைப்போடு நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால உலக லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான என்டர்பிரினர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியை எங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் நாங்கள் இதில் ரோட்டரியிலேயே தனியாக நிறைய ஃபெலோஷிப்ஸ் இருக்குது. நீங்கள் கிரிக்கெட் ஆடினா ஒரு பெரிய கிரிக்கெட்டாக வர முடியும். ஒரு ஷட்டில் ஆடக்கூடிய ஆளாக அவங்களே மாற்ற முடியும். ஒரு நீச்சல் வீரரை அவங்களே மாற்ற முடியும். ஒரு சைக்கிளிஸ்டாக ஒரு டான்ஸிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு சிங்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு ஃபுட்பாலர் பெரிய வேர்ல்டு லெவல் ஆகணும், அதுக்குண்டான முதல் படியை ரோட்டரி உங்களுக்கு தருது. இது யாருக்காவது தெரியுமா?
இது நம்ம படிப்புக்கும் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறதுக்கு உண்டான கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ரோட்டரி உங்களுக்கு அமைப்பில் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளை நாங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இதில் தான் ஒரு ஃபோரமாக என்டர்பிரினருக்காக ஒன்று பண்ணது ரோட்டரி மீன்ஸ் பிஸ்னஸ் சொல்லிட்டு ரோட்டரி மீன்ஸ் பிஸ்னஸ் ஆர்எம்பி மெட்ராஸ் என்ற ஒரு அமைப்போட நான் ஒரு ஃபவுண்டர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மிஸ்டர் கணபதி சுரேஷ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களை மாதிரியான யங் இன்ஜினியர்ஸ் வரவங்களுக்கும் புதுசாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்கள ஒரு பெரிய தளத்தில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பெரிய செலவே இல்லாமல் உங்களுடைய ஒரு அர்ப்பணிப்போட உறவோடு நாங்கள் வந்து உங்களை வந்து மேடையில் நிறுத்தி உங்கள் ப்ராஜெக்ட் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஃபண்டிங்கில் இருந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறது வரைக்கும் இலவசமாக பண்ண முடியும். நான் உலகம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கேன். நான் பண்ணக்கூடிய எல்லா நெட்வொர்க்கிங்கில் பார்த்தா என் பிஸ்னஸில் விட என் கூட இருக்கவங்களுடைய பிஸ்னஸை பற்றி தான் நான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு வழியை வந்து ரோட்டரி கொடுக்குது. சார் நான் ரோட்டரியில் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது? ரோட்டரி மீன்ஸ் பிஸ்னஸ் ஆர்எம்பி மெட்ராஸ்னு சொல்கிறீங்களா சார்? நான்லாம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆள் சார், நான் 18 வயசு பையன் சார், எனக்கு என்ன தெரியும்னா எல்லாத்துக்கும் வழி வச்சுருக்கோம். நீங்கள்லாம் காசு இல்லாமல் கூட ஜாயின் பண்ண முடியும் சார். அந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு காலேஜ் லெவல்லையோ இல்லைன்னா ஒரு என்டர்பிரினர் லெவல்ல யாரும் போய் சேர்க்கறது இல்லை. எல்லாமே காசு வாங்கி பண்ணக்கூடிய இடங்களை தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு தன்னார்வ நிறுவனமாகவும் இதுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஆளுங்களாம் வந்து பெரிய பெரிய நிறுவனத்தில் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் என்டர்பிரினர்ஸ் அவங்களே கூட உங்களை தத்தெடுத்து பண்ணக்கூடிய அளவுக்குலாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரோட்டரி என்ற ஒரு அமைப்பு 3234 அப்படின்ற ஒரு அமைப்பு சென்னையில் இருக்கக்கூடிய மாபெரும் அமைப்பு. இப்போ எல்லா இடத்துலையும் பப்ளிக் இமேஜ் பண்ணுறாங்க. இதனுடைய கவர்னர் போத்ரா அப்படின்ற மகாவீர் போத்ரான்ற மிகப்பெரிய வைர வியாபாரி. அவர் ஒரு தன்னார்வலர் துண்டா இதுக்கு உண்டான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கீழே நாங்களும் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்ன உலக லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன்லாம் நான் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபோரம்ஸ் வச்சுருக்கோம். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம். அந்த கான்ஃபரன்ஸில் உங்களை ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதை எங்கே அப்ரூவ் ஆச்சுன்னா அந்த அப்ரூவ் ஆச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போகுது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா வந்து சில சேனல்ஸ்லையோ மேக்சின்ஸ்லையோ இதை நாங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். இது நீங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி உங்களை வந்து முன்னிறுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட்டு ஒரு என்டர்பிரினராக அது அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ நாங்கள் வந்து வேலை வாய்ப்புகள் படித்து முடித்து வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான ஒரு வேலையில் சப்போர்ட்டிங் எப்படி பண்ணுறோன்றதை பார்த்துருக்கோம். ஒரு நிறுவனத்தை நான் ஸ்டார்ட் பண்ணி எப்படி பண்ண போகிறோன்றதையும் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதில் வந்து எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷத்தில் அடைச்சி எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களான்னா ஒரு புல்லட் பாயிண்டாக தான் என்னால் கொடுக்க முடியும். இல்லைனா இது வந்து தனிப்பட்ட ஒரு ப்ரொமோஷனாக இதை மாறிடக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களை வந்து நான் கோடிட்டு தான் காட்ட முடியும். ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகுங்க, அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து உங்களை மாதிரி இளைஞர்களை அடுத்த லெவலில் இட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் தவிர இதை வந்து நீங்கள் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட வந்து அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிறந்த நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 2-3 பிஸ்னஸ் மேன் இருக்காங்களா இன்றைக்கும் நம்ம எல்லாரும் பேசக்கூடியது அதானி, அம்பானி, டாட்டா. இந்த 3 பேர் நம்மளை எந்த அளவுக்கு இந்தியா உயர்த்திருக்காங்களோ நீங்களும் அந்த லிஸ்ட்டில் வரலாம். அதற்கு என்னை அணுகவும் நாங்களும் வளர்ந்து கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம்.